Hello investors, I just want to talk about Indian equity now. So INR depreciation வந்து இந்த வருஷத்தில் வந்து இந்தியா வந்து US டாலரோட கம்பேர் பண்ணும்போது க்ளோஸ் டு 10% டிப்ரிஷியேட் ஆயிருக்கு. நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10% கீழே போயிருந்துச்சு. ஓகே, ஸோ த நாமினல் ரேட் ஆஃப் டிப்ரிஷியேஷன் ஆஃப் ஐஎன்ஆர் அண்ட் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 20% டிப்ரிஷியேஷன் நம்ம ஐஎன்ஆர் டேர்மில் ஈக்விட்டியில் நடந்திருக்கு. ஓகே, டாலர் டேர்ம்ஸில் சொல்கிறேன்னா. ஸோ இன்னொன்று விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, யூஎஸ் டாலர் வந்து மற்ற கரன்சியை விட 10% டிப்ரிஷியேட் ஆயிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஐஎன்ஆர் வந்து உலக மத்தியில் 20% கிட்ட டிப்ரிஷியேட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ ஐஎன்ஆர் 20% டிப்ரிஷியேட் ஆயிருக்குன்னா, நிஃப்டியும் 10% கீழே போயிருக்குன்னா, ஸோ க்ளோஸ் டு நாமினல் டிப்ரிஷியேஷன் ஆஃப் அவர் வேல்யூ ஆஃப் கரன்சி அண்ட் அவர் அசெட் இஸ் க்ளோஸ் டு 30%. ஸோ இட் இஸ் பேசிக்லி கொரோனா பீரியடில் என்ன நடந்திருக்கோ அதே மாதிரி தான் இந்தியா ஈக்விட்டிலையும் நடந்திருக்கு. ஓகே, ஸோ இந்தியா ஜிடிபி வந்து 8% க்ரோத்துன்னு சொல்லுவாங்க, பட் இன்ஃப்ளேஷன் வந்து 2% தான் சொல்லுவாங்க. ஸோ நாமினல் க்ரோத் ரேட் ஆஃப் இந்தியா நவ் இட் இஸ் க்ளோஸ் டு 9% க்ளோஸ். ஓகே, ஆனால் இதே மாதிரி ஒரு 10 இயர்ஸ் ப்ரீவியஸாக நீங்கள் ஒரு 14 இயர்ஸ் ப்ரீவியஸாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டாவை 8% ஜிடிபி க்ரோத் இருந்திருக்கு. ஓகே, பட் இன்ஃப்ளேஷன் வாஸ் க்ளோஸ் டு 7%. ஸோ உங்களோட நாமினல் க்ரோத்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 13% இருந்திருக்கு. ஓகேயா, ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் கன்சிடர் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்தியாவோட க்ரோத் ஸ்டோரியெலாம் ஸ்டேபிளாக தான் இருக்குது. இந்தியாவோட ஜிடிபி க்ரோத் வந்து இன்னும் கம்மிங் இயர்ஸில் வந்து ரைஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்தியா கவர்மெண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணும்போது இன்ஃப்ளேஷன் அதிகமாகும், அப்புறம் நாமினல் க்ரோத் ரேட் வந்து 13% 14% ஆகும். அப்போ அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு ஈக்விட்டி ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கவே போகிறது கிடையாது. இது கொரோனா பீரியட் மாதிரி இருக்கிற ஒரு கிராஷ் தான் நடந்திருக்கு. ப்ளீஸ் ட்ரை டு டூ யுவர் எஸ்ஐபி ரெகுலர்லி, அக்குமுலேட் பண்ணுங்கள் இந்த ஃபேஸில். இந்தியாவோட ஈக்விட்டி மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு பீரியட் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்காது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. And you can expect good returns in the coming 1 or 2 years. I feel Indian equity will surpass every other equity market in the world. So please be invested, please accumulate through SIP and be in a very constant way or follow a manner to invest in Indian equity. தயவு செஞ்சு டிவியேட் ஆகிட்டு அசெட் அலிகேஷனை விட்டுட்டு கோல்டில் நிறையா ரிட்டர்ன் கிடைக்கிது, கீழே உள்ளதுக்கு நிறையா அதில் போடலாமா அப்படிலாம் நினைக்காதீங்க. இந்தியன் ஈக்விட்டி உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கம்மிங் இயர்ஸில் கண்டிப்பாக கொடுக்கும். அண்ட் திஸ் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு பை. தேங்க்யூ.